உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். ப்ரீனோடெர்மா என்று ஒரு நோயை குறிப்பிடுவது வழக்கம். குறிப்பாக குழந்தைகளுக்கு தோள்பட்டையிலேயோ, கைமுட்டி, கால் மூட்டு இவைகளின் மேலேயோ சொறுசொறுப்பாக தவளைச்சொறி என்று இதை தமிழிலே சொல்லுகின்ற வண்ணம் வேர்க்குரு போல மிக கெட்டியாக அரிப்பு இல்லாத ஒரு நோயாக இது வருகிறது. இது தோல் தடிப்பாக இருப்பது போல உணர்வை கொடுக்கிறது, சொரசொரப்பான தன்மையை தருகிறது, அழகு குறைபாடாக இது விளங்குகிறது. இதற்கு விட்டமின் ஏ மற்றும் டி சத்துவம் குறைபாடு ஒரு காரணமாக விளங்குகிறது. இந்த ப்ரீனோடெர்மா என்கின்ற தவளை சொறிக்கு ஒரு அற்புதமான மருந்து பனி நீரும் எலுமிச்சை சாறும். பனி காலத்திலே வயல்வெளியிலே, அதாவது நெற்பயிரின் மேலேயோ அல்லது ஏதேனும் ஒரு செடியின் மேலேயோ ஒரு சுத்தமான துணியை பரவலாக போட்டுவிட்டு அந்த பனியிலே நனைந்த உடனே அதை எடுத்து பிழிந்து வைத்து கொண்டு அதனோடு சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து இந்த தவளை சொறியின் மேலே அன்றாடம் பூசி வருகின்ற நிலையிலே நாளடைவிலே இந்த தவளை சொறி என்பது நீங்கி தோல் வழுவழுப்பாக அழகாக அமையும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, அழகு என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு முக அழகு மிக முக்கியமான ஒன்று. இந்த முக அழகு தோலை பொறுத்து அமைகிறது. தோல் மென்மையாக இருக்க வேண்டும், மாசு மறுவற்று இருத்தல் வேண்டும். இந்த நிலைக்கு பப்பாளி ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. பப்பாளி பழத்தினுடைய விழுது எடுத்து அதனோடு சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து சிறிது தேன் சேர்த்து மூன்றையும் உறவாடும்படி குழைத்து முகத்துக்கு, கண்களை விட்டுவிட்டு முகத்துக்கு முழுவதுமாக கழுத்து வரையிலும் அதை பூசி வைத்திருந்து அரை மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான நீரிலே கழுவி விடுவதனாலே, இப்படி வாரம் 2 முறை செய்வதனாலே முகச் சுருக்கங்கள் என்பது அற்றுப்போகிறது. இது ஒரு ஆன்டி ஏஜிங் என்கின்ற நிலையிலே வயதை இளமையாக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை இது தரக்கூடியதாக விளங்குகிறது. தோலும் ஆரோக்கியம் பெறுகிறது, அழகும் மிகுகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, காசினியம் ஃபெனஸ்ட்ரேட்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ட்ரீ டர்மரிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, தார்வி என்று வடமொழியிலே அதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். மர மஞ்சள் என்று தமிழிலே அதற்கு பெயர். காசினியம் ஃபெனஸ்ட்ரேட்டம் என்று சொல்லுகின்ற தார்வி மரமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. மற்ற மஞ்சள் எல்லாமே கிழங்கு வகையிலே நமக்கு கிடைக்கிறது. இது மரமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இதற்கும் மஞ்சளிலே இருக்கின்ற அத்துணை குணங்களும் மருத்துவமாக நமக்கு கிடைக்கிறது. இது ஒரு ஃபெப்ரிஃபூஜ் என்று சொல்லக்கூடிய வகையிலே காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஸ்டொமேச்சிக் என்று சொல்லுகின்ற வகையிலே வயிற்று கோளாறுகளை வேறிருப்பதாக விளங்குகிறது. ஆல்டரேட்டிவ் என்கின்ற வகையிலே நோயுற்றவர்கள் மீண்டும் வருகின்ற ஒரு தன்மையை இது தருகிறது. நோயுற்றவர்களுக்கு ஒரு ஊட்டச்சத்தாக இது விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாக திகழ்கிறது. எமெனோகோக் என்று சொல்லுகின்ற வகையிலே மாத விலக்கை தூண்டி முறைப்படுத்துகிறது. கேலக்டோகோக் என்று சொல்லுகின்ற வகையிலே
தாய்ப்பால் பற்றாதவர்களுக்கு தாய்ப்பாலை சுரக்கச் செய்வதாக விளங்குகிறது. காய்ச்சலை இது தணிக்கிறது. உடல் சூட்டை இது குறைக்கிறது. ஏதேனும் வலி வீக்கம் என்று வருகின்ற நிலையிலே ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று மேலே பூசுவதனாலே வீக்கத்தை கரைக்கிறது, வலியை தணிக்கிறது, புண்களை ஆற்றுகிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. இந்த மரமஞ்சள் உள்ளுக்கும் மேலுக்கும் மருந்தாக்கி பயன் தருகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு மரமஞ்சளோட மருத்துவ குணங்கள் என்ன, மரமஞ்சளை பயன்படுத்தி எப்படி மருந்து தயார் பண்றது, எதற்கெல்லாம் அதை மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம மரமஞ்சளை பயன்படுத்தி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள், பிசிஓடி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மரமஞ்சள் பொடி, கருஞ்சீரகம், சதக்குப்பை, பனை வெல்லம். பாத்திரத்தை லேசா சூடு பண்ணிட்டு இதோட நம்ம ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு, ஒரு வெறுக்கடி அளவு கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் அதிக அளவில் பயன்படுத்தும் பொழுது ஹீட் ஆகும், அதனால நம்ம அளவாக எடுத்துக்கலாம். அதே போல் சதக்குப்பையும் ஒரு வெறுக்கடி அளவு. இவை இரண்டையும் லேசாக வறுத்துடலாம். இந்த வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிச்சதும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். வெடிக்க ஆரம்பிச்சதும் தண்ணி விட்டுக்கலாம். சதக்குப்பையும் கருஞ்சீரகமும் தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சிடணும். சதக்குப்பை விதை பார்த்தோம்னா நமக்கு சீரகம் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். மரமஞ்சள் நமக்கு இந்த மாதிரி கட்டையா இருக்கும், இதை வாங்கி இடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால மரமஞ்சள் பொடி கிடைக்கும். இந்த மரமஞ்சள் பொடி வாங்கிட்டு நம்ம ஒரு நாளைக்கு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு இந்த கஷாயத்துல சேர்த்துக்கலாம். இந்த சதக்குப்பை, மரமஞ்சள் மற்றும் கருஞ்சீரகம் சேர்ந்த இந்த மருந்து பனை வெல்லம் சேர்க்காம நம்ம பயன்படுத்தும் போது அது சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடிய மருந்தா செயல்படும். ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் இருக்கிறவங்க, HbA1c லெவல் 6 to 6.5 இருக்கிறவங்க டயபெட்டிக்கா மாறாம இருக்கிறதுக்கு இந்த மரமஞ்சள், சதக்குப்பை மற்றும் கருஞ்சீரகம் சேர்ந்த இந்த கஷாயத்தை தொடர்ந்து காலை மாலைன்னு பயன்படுத்திட்டு வரும் பொழுது அவர்களுடைய HbA1c லெவல் கம்மியாகும், டயபெட்டிக்கா மாறாம பார்த்துக்கலாம். பனை வெல்லம் சேர்த்து எடுக்கும் பொழுது இது ஒரு எமனகோகாவும் கேலக்டோகோகாவும் செயல்படும். அதாவது பால் பெருக்கியாவும் மாதவிடாயை தூண்டக்கூடிய மருந்தாவும் செயல்படும். அதனால இதை கர்ப்பிணி பெண்கள் எடுக்காம இருக்கிறது நல்லது. கர்ப்ப காலத்துல இந்த மருந்தை அவாய்ட் பண்ணணும். இப்போ நம்ம பனை வெல்லத்தை சேர்த்துக்கலாம். பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கும். அவர்களுக்கு 28 நாட்களுக்குள்ள வராம அதிக நாட்கள் இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த மரமஞ்சள், சதக்குப்பை மற்றும் கருஞ்சீரக கஷாயத்தை பனை வெல்லத்தோட சேர்த்து எடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு மாதவிடாய் அந்த சைக்கிள் கரெக்டா ஆகும். 28 to 32 நாளுக்குள்ள வரா மாதிரி இருக்கும். இந்த மருந்தை ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட தொடர்ந்து எடுத்துக்கிறான். மருந்தோட அளவு பார்த்தோம்னா 30 to 40 ml அளவு எடுத்தாலே போதுமானதா இருக்கும் கஷாயம். பனை வெல்லம் நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கணும். இந்த மருந்து இப்போ தயாராயிடுச்சு. இந்த மரமஞ்சள், சதக்குப்பை மற்றும் கருஞ்சீரகம் இவை 3ம் எடுத்து, மரமஞ்சள் ஒரு 100 கிராம் அளவு எடுத்தோம்னா சதக்குப்பை ஒரு 50 கிராம் அளவுக்கு, கருஞ்சீரகம் 25 கிராம் அளவுக்கு எடுத்து நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சூர்ணத்தை காலை மாலைன்னு 2 வேளையும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய பாத எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். அதே போல ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவும் கட்டுப்படும். இந்த மருந்து இப்ப தயாராயிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். மரமஞ்சள், சதக்குப்பை, கருஞ்சீரகம் மற்றும் பனை வெல்லம் சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலைன்னு தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது பிசிஓடியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள் மற்றும் ஹெமரஜிக் சிஸ்டை சரி பண்ணக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, காசினியம் ஃபெனஸ்ட்ரேட்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற ட்ரீ டர்மரிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற தார்வி என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கின்ற மரமஞ்சள். இந்த மரமஞ்சளை அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லுகின்ற பொழுது
அழன்ற கணமூலம், அதனோடு அரிசி, அழன்ற கணமூலம் அரிசியோடு உழன்ற கணச்சுரமும் ஓடும் கான், உள்ளிருந்து வீசுகின்ற சுரமும் தனியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அழன்ற கண மூலம், கணம் என்று சொல்லுகின்ற பொழுது உஷ்ணத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. உடலிலே உஷ்ணம் அதிகமானதினாலே ஏற்படுகின்ற மூலச்சூடு, த பைல்ஸ் என்று சொல்லுகின்ற 9 வகை பிரச்சனைகள், நவமூலம் என்று சொல்லுவார்கள். அப்படி வருகின்ற நிலையிலே த ப்ரொட்ரூடிங் பைல்ஸ் என்று சொல்லுகின்ற வெளி மூலம், த ப்ளீடிங் பைல்ஸ் என்று சொல்லுகின்ற குருதி மூலம், அது மட்டுமல்லாமல் த செப்டிக் பைல்ஸ் என்று சொல்லுகின்ற சீழ் மூலம், இதனோடு ஃபிஷர், ஃபிஸ்டுலா என்றெல்லாம் சொல்லுகின்ற ஆசன வாயை பற்றிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் இந்த மரமஞ்சள் ஒரு அற்புதமான மருந்தாகிறது. அரிசி என்று சொல்லுகின்ற பொழுது சுவையின்மை, உடல் உஷ்ணமாக இருக்கின்ற பொழுது நாவினுடைய சுவை மாறுபாடு ஏற்படும். அப்படிப்பட்ட சுவை இன்மையை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த மரமஞ்சள் விளங்குகிறது. உள்ளே இருக்கின்ற காய்ச்சல், வெளியே பார்க்கின்ற பொழுது உடல் நன்றாக இருப்பது போல் தோன்றினாலும் அவர்களுடைய உணர்வு காய்ச்சல் இருப்பது போல தோன்றும். இது உட்காய்ச்சல் என்று சாதாரணமாக வீட்டிலே சொல்லுவது வழக்கம். அப்படிப்பட்ட காய்ச்சல் இருந்தாலும் அதை போக்கக்கூடிய வல்லமை இந்த மரமஞ்சளுக்கு இருக்கிறது. ஒரு வேளைக்கு 5 முதல் 6 கிராம் வரையிலே இந்த மரமஞ்சளை நாம் பயன்படுத்துவதனாலே அது ஒரு பாதுகாப்பான மருந்தாக இருந்து செயல்படும். அது மட்டுமல்லாமல் இது பெண்களுக்கு இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நீர்க்கட்டி, இந்த ஃபைப்ராய்டு யூட்டரஸ் என்று சொல்லக்கூடிய நார்க்கட்டி, இவற்றை கரைக்கக்கூடிய வல்லமை உடையதாகவும் மரமஞ்சள் விளங்குகிறது. இந்த மரமஞ்சளோடு நைஜில்லா செட்டிவா என்று சொல்லக்கூடிய கருஞ்சீரகம் சேருகின்ற பொழுது ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலேயும் ஸ்டிமுலண்ட் என்கின்ற நிலையிலேயும் பயன் தந்து சிறுநீரை வெளித்தள்ளுகிறது. கருப்பை குற்றங்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. உடலுக்கு ஒரு தட்ப வெட்ப நிலையை சமப்படுத்தக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இதனோடு சதக்குப்பை நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இது சீரகத்தை போல உடல் உள் உறுப்புகளை சீர்படுத்தக்கூடிய வல்லமை உடையது. ஸ்டிமுலட் என்கின்ற நிலையை அது பெற்றிருக்கிறது. சூதக வாயு என்று இருந்தாலும் சரி, அகட்டு வாயு என்று வயிற்றிலே சேருகின்ற காற்றாக இருந்தாலும் சரி, அவற்றை போக்குகின்ற வல்லமை இந்த சதக்குப்பைக்கு இருக்கிறது. அன்பான நேயர்களே, மரமஞ்சள், கருஞ்சீரகம், சதக்குப்பை, இனிப்புக்காக பனை வெல்லம் சேர்ந்த ஒரு பானத்தை இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் அந்தி சந்தி என்று 2 வேளை சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது காய்ச்சலை தணிப்பது மட்டுமல்லாமல் இது மாத விலக்கை முறைப்படுத்தக்கூடியதாகவும் விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, மரமஞ்சள் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.